ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீட்டு வாசப்படியில் இன்றைக்கி என்ன நினச்சின்னு பார்க்கலாம். இங்கே ஃபேமிலியோடு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பார்வதி வந்து விஸ்வநாதன்கிட்ட சொல்கிறாங்க, அஜய்க்கு வந்து நம்மளே மேரேஜ் பண்ணி வச்சிடலாமாம்மா. அஞ்சலி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான், இவ்வளோ தூரம் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்கானா பாருங்கள். அதனால் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே நம்ம பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொன்னோடனே விஸ்வநாதனுக்கு வந்து கோவமாயிருச்சு. இது மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீ வேறு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஏன்னா நீ இந்த குடும்ப மானத்தை காப்பாற்றிருக்க. ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் கேட்க மாட்டேன். அவன் வந்து என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா அந்த சக்கரவர்த்தி, இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே கண்ணா இருந்துட்டு பேசாமல் நம்மளே போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ருக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, டே உங்கள் அப்பா கோவத்தை பற்றி தெரியாதா, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்ட்டு போயிடுறாங்க. அடுத்து இங்கே அஞ்சலி இருந்துட்டு நம்ம பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா என்னக்கா எதுவுமே சொல்லவே இல்லையே இன்னும், நான் அப்பாட்ட என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பார்வதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பக்கத்தில் வந்து நம்ம அஜயோட அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க, என்னடா இவர் வேறு இப்படி சொல்லிட்டாரே என்ன பண்ணுறதுன்னு. அது வந்துன்னு சொல்ல போகிறாங்க, உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு 9 மணிக்கு பொண்ணு கேட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அத்தை நீங்களும் லைனில் தான் இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் த, எனக்கு இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் வாழணும் தான் ரொம்ப ஆசை. நான் உங்களெல்லாம் நேரில் வந்து பார்க்கலே தவிர அஜய் வந்து உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பல்லவி வந்து கேட்டுறாங்க. உடனே கண்ணா கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் விஷயம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அவர் அவ்வளோதான் எல்லாத்தையும் அடித்து வெளுத்துருவார்னு சொல்கிறாங்க.